அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். ஊரடங்கு முடிஞ்சு பெரும்பாலான இடங்களில் தொழில்துறைகள் தொடங்கிட்டாங்க. மிஷின்கள்லாம் ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துறைகளில் பயன்படுத்தக்கூடிய மிஷின்களை ரொம்பவே கவனமாக ஹேண்டில் பண்ணணும். குறிப்பாக இந்த கரும்பு ஜூஸ் புளிகிற மிஷினு, அப்புறம் தட்டை குட்டி குட்டியாக வெட்டி கொடுக்குற அந்த ஃபோடர் மிஷின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் பயன்படுத்தும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அசந்தாலும் விரல்கள் துண்டாயிரும். அவ்வளவு ஏன் நம்ம வீட்டில் மிக்சர் கிரைண்டர்னு சொல்கிற இந்த மிக்சி வச்சுருப்போம். என்னதான் அதில் 3லேருந்து 4 ஜார் கொடுத்தாலும் நம்ம அதிகமாக பயன்படுத்துறது 2 ஜார் தான். அதனுடைய மூடி உடஞ்சா கூட அப்படியே நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம். அப்போ அதை வெளியில் தெரிக்கக்கூடாதுன்றதுக்காக அழுத்தி பிடிச்சிட்டு இருப்போம். அப்போ ஒரு சில சமயம் அந்த விரல்கள் உள்ளே போய் வெட்டுப்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சமயங்களில் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக இந்த பதிவில் பார்த்துடலாம் வாங்க. சரி, எதிர்பாராத விதமாக விரல்களில் வெட்டுப்பட்டு ரத்தம் கொட்டிகிட்டு இருக்கு. முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா, பாதிக்கப்பட்டவங்கள உட்கார வைங்க, இல்லை படுக்க வைங்க. அவங்கள பதற்றப்படாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா பதற்றப்படுறதுனால இன்னும் ஹார்ட் ரேட் அதிகமாகும், பிபி அதிகமாகும். அதனால் இன்னும் ரத்த கசிவு ரொம்பவே அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலானோருக்கு இந்த வேசோஸ்பாசம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த இரத்த குழாய்கள் ஆட்டோமேட்டிக்காக சுருங்க ஆரம்பிச்சிடும் இந்த வெட்டுப்படுறதுனால. இதனால் என்ன ஆகும்னா, ரத்த கசிவு கொஞ்சம் ஒரு சில செகண்ட்லேயே நின்றும். அப்பையும் ஒரு சிலருக்கு அந்த ரத்த கசிவு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு சுத்தமான துணி எடுத்து அந்த வெட்டப்பட்ட இடத்துல போட்டு நல்லா சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சி அந்த பாதிக்கப்பட்ட கையை தூக்கி பிடிச்சிக்கணுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அந்த அழுத்தம் எவ்வளோ இருக்குன்னா, அந்த ரத்த கசிவை தடுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப அழுத்தி அந்த விரல்களுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளையே நிறுத்திடாமல் இருக்கணுங்க. இந்த அழுத்தத்தை 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த துணியை எடுத்து மூடுறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு க்ளவுஸ் போட்டுக்குங்க. இல்லைன்னா சாதாரண ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் பேக் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த துணியை எடுத்து சுற்றுனீங்கன்னா ரொம்பவே நல்லது. சரி, சில சமயம் அந்த விரலே துண்டாயிருச்சு. அப்போ என்ன பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா, வெட்டப்பட்ட இடத்துல முன்ன சொன்ன மாதிரி துணியை வச்சு சுற்றி அழுத்தி பிடிச்சிங்கனாலே அந்த ரத்த கசிவு நின்றுரும். அதே சமயம் அந்த வெட்டப்பட்ட விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதை செதஞ்சாலும் செதையாட்டாலும் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணுங்க. பல படங்களில் பார்த்தீங்கன்னா இதை டைரெக்டாக ஐஸில் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே தவறான விஷயம். முறையாக எப்படி செய்யணும்னா, வெட்டப்பட்ட விரலை எடுத்து ஒரு துணியை எடுத்துக்கணுங்க, சுத்தமான துணியை. அதை ஒன்றா தண்ணீரில், சுத்தமான தண்ணீரில் ஊற வைக்கலாம். இல்லைன்னா செலைன் கிடச்சதுன்னா செலைன் பாட்டில் எடுத்து இந்த துணியில் சுத்தமாக ஈரமாக்கிட்டு அதுக்குள்ளே இந்த விரலை வச்சுட்டு சுற்றிடணுங்க. சுற்றினதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பையில் உள்ளே போட்டுட்டு காற்று போகாத மாதிரி நல்லா இறுக்கமாக கட்டிடணுங்க. கட்டினதுக்கப்புறம் இந்த பையை எடுத்து இன்னொரு கவர்லையோ இல்லை டப்பாவில் இருக்கிற ஐஸ்லையோ போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படி செய்கிறதுனால அந்த விரலினுடைய டெம்பரேச்சர் கம்மியாகி மொத்த மெட்டபாலிசமும் குறைஞ்சிருங்க. இதனால் அதற்குள்ளே ஆசிட் இதெல்லாம் உருவாகாது, தசைகள் சிதையாகாமல் பாதுகாக்கும். அதே சமயம் நீங்கள் டைரெக்டாக ஐஸ் மேலே வச்சிங்கன்னா வெளிப்புறத்தில் இருக்கிற திசுக்கள் பாதிக்கப்படுங்க. சரி, எவ்வளோ நேரத்தில் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனால் அந்த விரலை மறுபடியும் ஒன்று சேர்க்க முடியும்னு யோசிச்சிங்கன்னா, இந்த ஐஸ்க்கு முறையாக வச்சு எடுத்துகிட்டு போகிற பட்சத்தில் 24 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போனாலே மறுபடியும் ஒன்று சேர்த்துடலாங்க. ஆனால் ஐஸ்லாம் வைக்கல, டைரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 12 மணி நேரத்துக்குள்ளே போனால் மறுபடியும் ஒன்று சேர்த்துடலாங்க. அதே சமயம் விரல்கள் நிறையா வெட்டப்பட்டிருக்கு, இல்லைன்னா டைரெக்டாக கையே மொத்தமாக வெட்டப்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்தில் 6லேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே போனால் தான் ஒன்று சேர்க்கறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. சரி, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு யோசிச்சிங்கன்னா, முதல் விஷயம், இந்த அடிபட்ட காயத்தில் மஞ்சள் போடக்கூடாதுங்க. என்னதான் மஞ்சள் ஆன்டிசெப்டிக்காக இருந்தாலும் நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டல் போனோன்னையும் அவங்க செய்கிற ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா செலைனை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க அந்த இடத்த. அப்படி மஞ்சள் போட்டால் அந்த சுற்றி இருக்கிற எல்லா இடமே மஞ்சள் கலரில் இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா கொழுப்பு மஞ்சளாக இருக்கும். அதே சமயம் இந்த தசை நாருன்னு சொல்கிற டெண்டன் வெள்ளை கலரில் இருக்கும். மஞ்சள் போடுறதுனால ரெண்டுமே மஞ்சள் கலரில் இருக்கும். இதுவா அதுவான்னு யோசிக்கிறக்கே தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகுங்க. இரண்டாவது விஷயம், இந்த காயத்தில் இங்கு ஊற்றுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. முன்னரெலாம் இதை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்த இங்கில் ஜென்ஷியன் வயலட், மெத்திலின் ப்ளூ அப்படின்ற வேதிப்பொருள் இருந்துச்சு. இதற்கு ஆன்டிபயாட்டிக் தன்மை இருக்குது. ஆனால் தற்போது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இங்கில் இதெல்லாம் இருக்கா அப்படின்றதுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாதுங்க.
சரி, வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே அந்த பேஷண்ட்டை என்னெல்லாம் கேட்கணுன்னா, முதல்ல அவங்களுக்கு வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்கா, இல்லை நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குதா, நடுக்கம் ஏற்படுதா, இல்லை மூச்சு திணறல் ஏற்படுதா, இப்படின்ற விஷயங்களை கேட்கணுங்க. ஏன்னா இந்த அறிகுறிகள் எல்லாம் அதிகமான இரத்த கசிவை வந்து உணர்த்துது. சரி, பேஷண்ட் வந்து பதற்றமாக இல்லை, அவங்க வந்து தண்ணி கேட்குறாங்க, கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம். அதே சமயம் அதிகமாக கொடுக்க வேண்டாம். ஏன்னா காயம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும் பட்சத்தில் மேஜர் சர்ஜரி தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் வந்து தண்ணி வந்து ரொம்ப கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பயன்பெறுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மருத்துவம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதற்கும் உங்களுடைய சந்தேகங்களை அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.